எவ்ரிவன். டாம்காஸ்ட் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் யாழினி உங்களோட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்டர்வியூ சொல்லணும். ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து இவர இன்டர்வியூ எடுத்தே ஆகணும் அப்படின்னு ரொம்பவே ஆசையா இருந்தது. முதல்ல நான் அவருக்கு வந்து இன்ட்ரோ என்ன குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, எனக்கு ஒரு கவிதை தான் தோணுச்சு. குமரகுருபரன் சொல்லிட்டு அவரோட ஒரு கவிதை. என்ன அப்படின்னா, "தூரத்தில் தெரியும் வழிகாட்டி ஒன்றனைப் போல, வரவிருக்கிறது உனது புன்னகை" அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாவே நம்ம எல்லாருமே வந்து ஸ்மைல் பண்ற ஃபேஸ பார்த்தா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும்ல. அந்த மாதிரி பார்த்த ஒரு ஃபேஸ். அது வந்து நல்லா கண் சிமிட்டிட்டு, நல்லா குட்டி ஸ்மைலோட ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா, நமக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி நான் பார்த்த ஒரு பெர்சன் தான். ஸோ அதுலேருந்து அந்த ஸ்மைல் மாறாம இன்ன வரைக்குமே அந்த ஸ்மைலோட தான் யார்கிட்ட போனாலும் யார் வந்தாலும் சரி, இல்ல யார்கிட்ட பேசினாலும் சரி, அந்த புன்னகை மாறாம பேசிட்டு இருக்கேன். எங்க காலேஜோட டீன் டாக்டர் ஷிபி மத்தாய் சார் கிட்ட தான் இன்னைக்கு நான் வந்து நம்ம இன்டர்வியூ வந்து எடுக்க போறோம். வெல்கம் சார். தேங்க்யூ மேம். ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு உங்க கூட இன்டர்வியூ எடுக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தேங்க்யூ சார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கேட்கணும், இந்த கொஸ்டின் தான் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா பொதுவாகவே இந்த 96 படம் பார்த்தாலோ இல்லை இந்த ஏப்ரல் மாதத்தில் படம்லாம் பார்க்கும்போது நம்ம ஸ்கூலுக்கு போகும்போதோ திரும்ப படிச்ச கல்லூரிக்கு போகும்போது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் இருக்கும். நீங்க இந்த காலேஜ்லயே படிச்சிருக்கீங்க, திரும்ப இங்கே வந்து டீச்சரா நீங்க வரும்போது அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த மொமெண்ட் எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க? இந்த மொமெண்ட் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் என்னோட ப்ரொஃபஷன் டீச்சிங் தான் இருக்கணும்னு. அப்போ இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ண ஒரு செகண்ட் இயர் ஆகும்போதே நான் என் மைண்ட்ல என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இன்னொரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் நான் இங்கே தான் வரப்போறேன் அப்படின்ற ஒரு இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சது. தீர்க்க தரிசனம்னு சொல்லுவாங்க பாருங்க. ஸோ அது முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ வந்த உடனே ஐ ஃபெல்ட் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆக்சுவலி அந்த டைம்ல தான் இந்த மொஹபத்தேன்ற ஒரு படம் கூட ஷாருக் கான் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ ஷாருக் அந்த படத்துல என்ட்ரி ஆவான் அவன் காலேஜ்குள்ள. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. ஸோ அது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி இட் வாஸ் a wonderful experience. ஓகே சார். இப்போ நீங்க இந்த கோர்ஸ் நீங்க எடுத்துறது வந்து நீங்க ஸ்டார்டிங்லயே இதுதான் இந்த கோர்ஸ் தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதோட தான் வந்து எடுத்தீங்களா? இல்ல இப்போ சில பேருக்குலாம் வந்துட்டு சரி வேற வழி இல்லை இந்த கோர்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணுவாங்கல்ல, உங்களுக்கு எப்படி நீங்க வந்து இதுதான் படிக்கணும் அப்படின்னு வந்தீங்களா? ஆக்சுவலி நான் படிக்க நினைச்சது பாத்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ்ன்ற கோர்ஸ் தான். ஸோ அந்த கோர்ஸுக்காக நான் 2-3 கல்லூரியில அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த 2 கல்லூரியிலேருந்து எனக்கு எந்த கால் லெட்டரும் வராத ஒரு சந்தர்ப்பத்தில் நான் என்ன முடிவு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, வேணா இந்த ஒரு வருஷத்தை வெயிட் பண்ணிட்டு அடுத்த வருஷம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் சென்ட் தாமஸ் கல்லூரியோட ஆடு அந்த வருஷம் தான் ஓப்பன் பண்ணுறாங்கன்றதை பார்த்தேன். ஸோ அப்போ ரொம்ப ஆர்வத்தோட இந்த கல்லூரிக்குள்ளே வந்தேன். வந்து பிஎஸ்சி மேக்ஸ் இருக்கான்னு கேட்டப்ப பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் கிடையாது அந்த டைமில். அப்போ எனக்கு வேற எந்த ஆப்ஷன்ஸும் இல்லை. பிபிஏன்ற ஒரு கோர்ஸை தான் நான் எடுத்தேன். ஸோ பிபிஏ கோர்ஸ்குள்ளே போய் ஜாயின் பண்ணேன். ஒரு 2 வாரம் கிளாஸ், 2 மாதம் கிட்டத்தட்ட 1 மந்த் அட்டன் பண்ண நினைக்கிறேன். 1 மந்த் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏதோ அந்த சப்ஜெக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இல்லை. அப்போ பார்த்தோன்னா சரி அந்த பிரின்சிபல் கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணேன், எனக்கு கொஞ்சம் கோர்ஸ் மாற்றி தர முடியுமா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக லாஜிக்கலாக இருக்கிற மாதிரி வேணும்னு சொன்னப்போ அவர் சொன்னார், பிசி எடுத்துக்கோ தம்பி அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ அந்த ஃபாதர் சொன்ன அந்த ஒரு இது ஓகே நான் ஷிஃப்ட் ஆகிக்கலான்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி பிசிஏக்கு ஜாயின் பண்ணேன். ஸோ அதில் கொஞ்சம் மேத்தமேட்டிக்ஸ், கொஞ்சம் கம்ப்யூட்டர் லாஜிக் எல்லாம் இருந்ததுனால ஓரளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே கண்டினியூ பண்ணேன். மேபி அதை படித்ததுனால இப்போ கம்ப்யூட்டர் கொஞ்சம் எனக்கு நாலேஜ் இருந்திருக்கலாம் இருக்கு. அதனால இல்லைனா பேங்க்ஸ் படிச்சிருந்தேன்னா மேபி நான் அந்த ஃபீல்டில் போயிருப்பேன். கம்ப்யூட்டர் நாலேஜ் எதுவுமே இருந்திருக்காது. ஸோ மேபி காட்ஸ் டிசிஷனாக இருக்கலாம். நிஜமாவே மேக்ஸ்னாலே எனக்கு ரொம்ப பயம் சார். சொல்ல போனா இங்கிருந்து ஒரு 10 அடி வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி போற அளவுக்கு தான். நானுமே அப்படிதான் இருந்தேன் ஆக்சுவலி. எனக்கு ஒரு 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா மேக்ஸ் ரொம்ப சுத்தமா என் மண்டையில ஏறாது. அப்புறம் எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஆசிரியர்கள் தான் நான் சொல்லுவேன். என்னோட டீச்சர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா எனக்கு 10th அப்புறம் வந்த டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா என்ன இம்ப்ரெஸ் பண்ண டீச்சர்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். 10th ஒரு சார் இருந்தாரு, 11th ஒரு மேடம், 12th என்னோட இன்னொரு மேக்ஸ் சார். ஸோ இவங்க 3 பேரோட ஒரு வாட் இஸ் தட் அவங்களோட ஒரு டீச்சிங் ஸ்டைலு, ஸோ அவங்களோட ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு தான் எனக்கு மேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் மாஸ்டர் ஆகிட்டேன். நிஜமா சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு பதிலா எதிர்பார்க்கல சார். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்படி கேட்குறேன்னா, மேக்ஸ் வராதுன்னு தான் நான் வந்துட்டு இங்கிலீஷ் எடுத்தது காரணம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் ஆனால் மேக்ஸ் எனக்கு சுத்தமா வராதுன்னு சொல்லிட்டு, ஆனால் மேக்ஸ் இன்ஸ்பயர் ஆகி கத்துக்கிறது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கேட்குறேன். என்னோட விஷயத்துல நடந்தது மேடம். ஓகே சார். ஸோ இப்போ வந்து நீங்க இங்க டீச்சரா வந்ததுக்கு அப்புறமா நீங்க உங்க காலேஜ்ல படிக்கிற டைமுக்கும் இப்போ நீங்க டீச்சரா வந்துட்டு ஒர்க் பண்ற டைமுக்கும் அந்த டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் நீங்க வந்து என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் நீங்க பாக்குறீங்க? அப்ப இருக்கிற காலகட்டத்தில் எப்படி இருந்தது பாத்தீங்கன்னா, அப்ப இருக்கிற காலகட்டம் நினைச்சு நான் ரொம்ப வயசானவன் நினைச்சுக்காதீங்க. ஸோ அப்ப இருக்கிற காலகட்டத்தில் இருந்த என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல டீச்சர்ஸ்னா ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது. ஸோ
டீச்சர்ஸ் நாங்கள் காலேஜில் மட்டும் கிடையாது, அவங்கள எந்த இடத்துல பார்த்தாலுமே நான் அந்த டீச்சர்ஸ் கிட்ட ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், அவங்கள விஷ் பண்ணுவோம். அந்த மாதிரி அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். தோ அவங்க ரொம்ப கண்டிப்பாக இருந்தாலுமே அவங்கள எந்த இடத்துல பார்த்தாலுமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்கள பார்க்கப்போ. பட் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அது இருக்கா அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மேபி அந்த டைம்ல இருந்த ஒரு இது அந்த அஃபெக்ஷன் அந்த இது இருக்கான்றது இல்லை ஆக்சுவலி. மேபி இப்போ நம்ம ஃபுல்லாகவே இந்த டிஜிட்டல் எரால இருக்கனால அந்த எமோஷன்ஸ்ன்றது ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ அதுதான் மேபி இந்த டிஃபரன்ஸ்க்கான விஷயமா இருக்கலாம். இப்ப நீங்க வந்துட்டு காலேஜ் டைம்ஸ்ல எனக்கு சில விஷயம்லாம் இருக்கும். இப்ப என்னன்னா நம்ம சில விஷயம் அப்பவே பண்ணலையே, நம்ம ஒருவேளை பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்னு சில ரிக்ரெட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும்ல. அந்த மாதிரி நீங்க காலேஜ் டேஸ்ல வந்து அதெல்லாம் இதை பண்ணாம நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இல்லை இப்பெல்லாம் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நீங்க ஏதாச்சும் இருக்கா? அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசங்களோட சுத்துறது. அப்புறம் சுத்துறதுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்தது. ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த சென்ஸ் பாத்தீங்கன்னா, நான் காலேஜ் முடிச்சுட்டு இந்த மேக்ஸ் கிளாஸ் எடுக்கிறதுக்கு போவேன் பசங்களுக்கு. அதனால இமீடியட்டா கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் தான் கேம்பஸ் விட்டு வெளில வர ஃபர்ஸ்ட் ஆளா இருப்பேன். ஏன்னா எனக்கு அந்த ஒரு 10-15 மினிட்ஸ் டிஃபரன்ஸ் வந்துடுச்சுன்னா என்னோட பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவேன், என்னோட ஒரு பேட்ச் கிளாஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, பசங்களோட கொஞ்ச நேரம் கட் அடிச்சுட்டு எங்கேயாவது போகிறது, இல்லை கொஞ்ச நேரம் பசங்களோட ஸ்பெண்ட் பண்ணி எங்கேயாவது ரெஸ்டாரண்ட் போகிறது, இல்லை அந்த மகாபலிபுரம் சைடு அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் பிளான் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போவாங்க. அப்படியே அந்த இதெல்லாம் நான் நிறைய அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு இது இருந்தது. அந்த ஒரு இதை மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலி. ஓகே. அப்போ வந்துட்டு இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்போ நிறைய பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நம்ம இந்த டைம் தான் என்ஜாய் பண்ற டைம் அப்படின்னு. ஏன்னா இப்ப நீங்க வந்து நிஜமா ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். ஏன்னா படிச்சுட்டு காலேஜ்ல டீனா வர்றது அப்படிங்கிறது அது வந்து அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடல அப்படின்னா கண்டிப்பா பாசிபிள் கிடையாது. ஆனா இப்ப இருக்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க, இந்த இந்த விளையாட்டுத்தனமாவே ஃபுல்லாவே இருக்காங்க. அப்படிலாம் ஒருவேளை நீங்க அவங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருந்தாலுமே அவங்க ஒருவேளை அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல இடத்துக்கு வர முடியும். இல்ல அந்த ஹார்ட் ஒர்க் பண்றதே அவங்க வந்து ரொம்ப கஷ்டமா நினைக்கிறாங்க. ஒருவேளை அப்படி யோசிக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவா? நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எப்ப பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃபீல்ட்ல பேஷன் இருக்கணும். இப்ப நான் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் டீச்சிங் தான் வரணும்னு. நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி நான் பாத்தீங்கன்னா ஒரு வோடஃபோன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலி. ஸோ பார்த்தேன், பிடிக்கல. அப்புறம் எனக்கு ஆக்சுவலி யூஎஸ்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அது போகக்கூடாதுன்ற ஒரு முடிவில் இருந்தேன். ஸோ அதையுமே நான் ட்ராப் பண்ணிட்டேன். ஆக்சுவலி ஐடி அப்போ நான் போயிருந்தேன்னா எனக்கு நல்ல பேக்கேஜ் இருந்தது. ஸோ அங்கேயே செட்டிலே ஆயிருப்பேன். ஸோ டீச்சிங்கை விட்டு எனக்கு போக வேணான்ற ஒரு மைண்ட் செட்டு தான் இருந்தது. ஸோ அந்த டீச்சிங்ன்ற பேஷனை நான் செலக்ட் பண்ணதுனால, மேபி என்னோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் போனதுனால எனக்கு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு என்னோட பொசிஷனுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்திச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வித்தவுட் எனி இன்ட்ரெஸ்ட் எந்த ஜாபுக்கு போனாலுமே நம்மளால சர்வைவ் பண்ணுறது கஷ்டம், அடுத்த லெவலுக்கு போக முடியாது. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு நிறைய இப்போ கம்ப்யூட்டர் இந்த டெக்னாலஜி கூட வந்து எப்பவுமே கான்ஸ்டன்டான அந்த அப்டேட்லேயே இருக்கிற ஒரு விஷயம். இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு நிறைய அவங்க அந்த டிஜிட்டலைஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நிறைய மொபைல் அதில் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பேசுறது அப்படி பார்க்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இருக்க இடத்துல வந்து நிறைய பேர் சொல்றாங்க டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அப்டேட் பண்ணணும், அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா நிஜமா இப்போ நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல இல்லை படிக்கிற இடத்துல இந்த மாதிரி வந்து ரொம்ப டிஜிட்டலைஸ் ஆகுற அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு எஜுகேஷன் அஃபெக்ட் பண்ணுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? டிஜிட்டலைஸ் ஆகிறதோட ஒரு முக்கியமான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் கருதுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரீடிங் ஹேபிட்ஸ் பசங்கிட்ட கிடையாது. இந்த ரீடிங் எப்போ போதோ அப்பவே அவங்களால எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்களால தன்னிச்சையா எடுக்க முடியாதுன்ற ஒரு இது போயிடுச்சு. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுல இருக்கோம். ஒரு சின்ன ஒரு லெட்டர் டைப் பண்ணனா கூட பசங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இமீடியட்டா நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏஐயோட இருக்கக்கூடிய டூல்ஸை யூஸ் பண்ணிட்டு தான் லெட்டருன்னு எந்த ஒரு விஷயத்துக்குமே இப்போ சமைக்கிறதுலேருந்து இப்போ எல்லா விஷயமே இப்போ இப்படி ஆயிடுச்சு. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு இது இருக்குமோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மூளைக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு இது வந்து மிஸ் ஆகுது. ஸோ அதை வந்து கொஞ்சம் அந்த டிஜிட்டலைஸ்ட் ஆனதுனால நம்மளுக்கு நிறைய விஷயங்களை வந்து அந்த ஒரு 80s 90sல இருந்து அந்த ஒரு அருமையான காலகட்டங்கள் வந்து இப்போ இல்லாம இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே சார், இப்போ நீங்கள் ஏஐ பற்றி சொன்னா அதை கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு நியூஸ் கூட ரீசெண்டாக வந்து, அதாவது 2030 ஒரு 130 கோடி மக்கள் பயன்படுத்துகிற தண்ணி ஒரு வருஷத்துக்கான தண்ணி வந்து ஏஐ சயின்டிஸ்ட் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. ஆனால் இப்போ எல்லாருமே எதை வந்து அதிகமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபியூச்சரே வந்து ஏஐ தான் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நேச்சுரல் ரிசோர்ஸை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிட்டு ஒரு ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு வரும். ஆனால் உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
மேபி ஃபியூச்சர்ல ஏஐ கண்டிப்பா அது வந்து அதுதான் லைஃப் அப்படிங்கிறது வந்து இருக்குமா, இல்ல அதுல ஏதாச்சும் சேஞ்சஸ் கண்டிப்பா வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி இந்த கேள்வி நீங்க இன்னைக்கு கேட்டது கரெக்ட். ஆக்சுவலி இன்னைக்கு பேப்பர்ல இருந்தது ஒரு இது. ஃபோர்டுன்ற ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்களோட 800 and 10,000 எம்ப்ளாயிஸ் அவங்க எடுத்துட்டாங்க. நேத்து அவங்க ஏஐ வச்சு அந்த ஒர்க்கை பண்ண முடியலன்னு சொல்லி திரும்ப அந்த எம்ப்ளாயிஸை ரீஇன்டெக் எடுத்திருக்காங்க. ஸோ இதுல இருந்தே என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, ஏஐன்ற ஒரு விஷயம் வந்தாலுமே ஹியூமன் இன்டெலிஜென்ஸை அது பீட் பண்ணவே முடியாது. ஸோ ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் யாராலையுமே மதிப்பிட முடியாத ஒரு விஷயம். அது எந்த ஏஐயாலும் பண்ண முடியாது. என்ன இருந்தாலுமே அந்த இடத்துல ஹியூமனோட ஒரு கைப்பட்டா மட்டும்தான் அந்த ஒர்க் வந்து பெர்ஃபெக்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். மேபி ஃபியூச்சர்ல நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார். அப்புறம் இன்னொரு ஒரு கொஸ்டின், இப்போ வந்து ஒரு டீச்சர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கேட்கறது என்னன்னா, பொதுவாகவே டீச்சர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க, நல்லா கொஞ்சம் சமத்து பிள்ளையா இருக்கிறவங்க, இல்லை கொஞ்சம் நல்லா படிக்கிற பிள்ளையா இருப்பாங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்க பிள்ளையெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். ஆனா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஹை ஸ்கோர் நல்லா மார்க் எடுக்கிற அந்த பிள்ளை, அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த ஹை ஸ்கோர் வாங்குற பிள்ளை அதே மாதிரி கொஞ்சம் கம்மியா ஒரு ஆவரேஜா படிக்கிற பிள்ளை, இல்லை கொஞ்சம் ஒரு பிலோ ஆவரேஜ் அந்த மாதிரி, ஸோ இந்த ஒப்பீனியன் நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் ஆக்சுவலி அந்த டிஃபரன்சியேஷன் பண்ண மாட்டேன். டிஃபரன்சியேஷன் எப்படி பண்ணுவேன்றது டிஃபரன்சியேஷன் பண்ண மாட்டேன். எப்படி நான் அந்த பாகுபாடு பார்க்காம இருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மார்க் பேசிஸ்ல எல்லாம் ஒரு பையன் வந்து சூப்பர் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒழுங்கா இருக்கானா, ஒழுக்கம் ஃபர்ஸ்ட் முக்கியம். அந்த ஒழுக்கம் டிசிப்ளின்றது அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கணும். வீட்டிலேருந்தே அவன் டிசிப்ளின்டா வந்தா மட்டும்தான் அவன் வந்து வெளியில சமூகத்திலேயே அது வந்து கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறாள்னா. ஸோ அவன் ஒழுங்கா அந்த கிளாஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணலனாலுமே அதுக்காக தான் நான் இருக்கேன், அவனை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு. ஸோ அவன் படிப்புல கொஞ்சம் வீக்கா இருந்தாலுமே, மார்க் ஸ்கோர் பண்ணலனாலுமே ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒழுக்கமா இருந்தானா வாழ்க்கையில நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணலாம். ஸோ எல்லாரையுமே நான் சமமா தான் பார்ப்பேன். யாரையுமே இது வரைக்கும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே சார் வந்து ஒருத்தனுக்கு பார்ஷியாலிட்டி பார்த்து மார்க் போட்டதாவோ இல்ல கண்டிச்சதாவோ அப்படி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அது நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்ட கேட்டாலுமே அவங்க அதை சொல்லுவாங்க. ஓகே. இப்ப நீங்க படிக்கும்போது உங்களோட ஃபேவரட்டான டீச்சர்ஸ் யாரா இருந்தாங்க? நான் படிக்கும்போது என்னோட 10th எனக்கு ஒரு சயின்ஸ் மேம் இருந்தாங்க, ராஜம்மான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மேடம் வந்து என்னோட முதல் இம்ப்ரெஷன். சயின்ஸ்ல சென்டம் வாங்குறதுக்கு அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஆக்சுவலி. ஸோ அது எனக்கு சயின்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்ததே அவங்க தான். அப்ப என் மேல ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க ஆக்சுவலி. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு அவங்க மேல ரொம்ப பாசத்தை ஏற்படுத்திச்சு. மொராலஸ் என்னோட அம்மா மாதிரி அவங்க நடந்துப்பாங்க. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. இப்போ நீங்க வந்துட்டு நிறைய ஒர்க் பண்றீங்க இதுல. ஸோ இப்போ இருக்க பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா, நான் கிளாஸ்ல கேட்கும்போது கூட அவங்க சொல்ற ஏதாவது ஃப்ரீ டைம்ல என்ன உங்களோட ஹாபிஸ் என்ன அப்படின்னு கேட்டா, சாப்பிட்றது தூங்குறது மேம், இல்லை சாப்பிட்றது ஃபோன் பார்க்கறது மேம், இதுதான் ஹாபிஸா வச்சுட்டு சொல்லுவாங்க. அதை தாண்டி அவங்க வேற எதுவுமே ஹாபிஸுங்கிற ஒரு விஷயமே இதுக்குள்ள இது வாங்குதுன்ட்டு. இப்போ நீங்க இவ்வளவு ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமாவும் ஒருவேளை உங்களை நீங்க ஏன்னா இப்போ டீச்சரா இருக்கும்போது டெய்லி நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருந்தா மட்டும் தான் நம்மளால பிள்ளைங்களும் சொல்ல முடியும். ஸோ உங்களோட அந்த டைம் நீங்க எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஆக்சுவலி எல்லாத்துக்குமே டைம் மேனேஜ்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு டைம் இல்லைன்னா அந்த டைமை நம்ம ஏற்படுத்திக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு ஒர்க் இருக்குன்னு நினச்சிட்டுனா நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு காலையில் எழுந்துவேன். அதான் என்னோட டெய்லி ரொட்டீன். மார்னிங் 4 o'clock ஷார்ப் எழுந்துருவேன். ஸோ 4 to 9 கண்டிப்பாக, மார்னிங் 4 to நைட் 9 o'clock கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ நைட்டு 9 o'clock இந்த டைமில் நீங்கள் என்னெல்லாம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றதை நீங்கள் ஈஸியாக ஸ்கெடியூல் பண்ண முடியும். ஸ்கெடியூல் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஒர்க்கு எவ்வளோ ஒர்க்கு கொடுத்தாலுமே நீங்கள் ஈஸியாக அந்த டைம்குள்ளே முடிச்சிடலாம். சப்போஸ் முடிக்க முடியலையா 4 மணி இல்லை 3 மணிக்கு எடுத்துங்க, ஸோ அதை முடிக்கலாம் கண்டிப்பாக. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த டைம் ஸ்கெடியூல் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா எப்பேற்பட்ட ஒர்க்கும் உங்களால் முடிக்க முடியும். எல்லாரையும் உருவாக்குறது ஒரு ஆசிரியர்களாக தான் இருப்பாங்க. ஸோ உங்க அளவில் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் டீச்சராக தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் ஆசிரியராக இருக்கும்போது உங்களை நினச்சி நீங்கள் பெருமைப்படுகிற ஒரு விஷயம் என்ன? ஏன்னா எப்போதுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட இருக்கிறன்ற ஒரு இதே ஒரு பெருமையான விஷயம். நம்மளுக்கு வயசாகாதுன்ற ஒரு இது. ஏன்னா எப்போதுமே அந்த ஏஜ் குரூப்போட நம்ம மிங்கிள் ஆகிறதுனால நம்ம வயசு ஆனாலுமே நமக்கு வயசு ஆகாதுன்ற ஒரு இது. பெருமைன்றது எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே நீங்கள் வந்து பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்தானத்தில் இருப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸுன்ற வரும்போது அதில் எந்த மாதிரி பசங்க இருந்தாலுமே அவங்க வந்து டீச்சர்ஸுன்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் அவங்கள பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் மற்ற ப்ரொஃபஷன்ஸில் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மரியாதை உங்களுக்கு கிடைக்குமான்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலி எல்லாருமே ஈக்குவல் தான். ஈக்குவல் அந்த இதை நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு
பசங்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா அப்பா அம்மா எப்படி பார்ப்பாங்களோ அதே ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வரும். அது ஆக்சுவலி நம்மளுக்கு ஒரு பெருமையான விஷயம் தான். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, சொசைட்டியில் ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போனாலுமே இவங்க ஒரு ஆசிரியர்னு சொன்னீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட், தனி மரியாதை இருக்கும். நீங்கள் மற்ற எந்த ப்ரொஃபஷன்லையும் அதை எதிர்பார்க்க முடியாது. ஓகே. இப்போ நிறைவா வந்துட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்லக்கூடிய இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் எல்லாருமே இப்போ படிச்சுட்டு இருக்க எல்லாருக்குமே, அதுவும் குறிப்பாக கல்லூரியில் படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் எல்லாருமே, ஏன்னா நிறைய அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படி இப்படின்னு இருக்கும்போது நீங்கள் ஒரு ஆசிரியராக அவங்களுக்கு ஒரு மாணவராக நீங்கள் இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கும்? அவங்க டைமை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு அவங்க பண்ண வேண்டிய விஷயத்த படிக்க வேண்டிய டைமில் படிக்கணும். மற்ற தேவையில்லாத ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ளே அவங்க போகக்கூடாது. அவங்க டார்கெட் என்னன்றதை இந்த 3 வருஷத்துக்குள்ளே அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இலக்கை நோக்கி தான் அவங்க வந்து பயணிக்கணும். அதை அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்களோட அடுத்த பீரியட் ஆஃப் டைம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மாணவர்கள் எல்லாருக்குமே நான் அதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்கள் லைஃப்பை நீங்கள் இப்போமே டிசைன் பண்ணிக்கோங்க. இந்த 3 வருஷம் போயிடுச்சுன்னா இட் வில் பி டூ லேட் ஃபார் யூ. ஸோ இந்த 3 வருஷத்தில் நீங்கள் என்ன ஆகணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய விஷயத்தை அச்சீவ் பண்ணலாம், சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். இந்த காலேஜ் லைஃப்ன்றது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பீரியட். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அது உங்ககிட்ட தான் இருக்குது. ஆசிரியர்கள் நாங்கள் உங்களுக்கு ஒரு ஏணியாக தான் செயல்படுவோமே தவிர அந்த ஏணி மேலே ஏற வேண்டிய விஷயம் உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் தான் அதை கச்சிதமாக செஞ்சு முடிக்கணுன்றதுக்கு எல்லா மாணவர்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன். ஓகே சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்தது. ஸோ இன்னும் அடுத்த வர நிகழ்ச்சிகளிலும் நிறைய உங்களுடைய ஒப்பீனியன் கண்டிப்பாக நிறைய பேருக்கு எங்களுக்கும் தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு எங்களோட நிகழ்ச்சியில் கலந்துட்டு பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மேடம். காம்காஸ்டுக்காக என்னோட வாழ்த்துக்கள். பேசிட்டு இருக்கிறது காம்காஸ்ட், a voice of Tamashien, a community podcast by St. Thomas College of Arts and Science, Coimbatore.